ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க, மண் எதுவும் இல்லாமல். அடுத்து சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 7 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மையா அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரிக்கே மையா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ நான் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 வத்தலை இந்த மாதிரிக்கு பிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் சாப்பாட்டிலே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சாப்பாடுலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருந்த சாப்பாடு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி தான் லெமன் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக சமைச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வெங்காய கூட்டு வச்சு சாப்பிட்டோம். அது எப்படி செய்யுதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.